அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைய கிளாஸ்ல நாம இதுவரைக்கும் நடைபெற்ற வீக்லி எக்ஸாமுக்குரிய முக்கியமான சில கேள்விகள், அதாவது அதிகமான பேர் பிளவிட்ட கேள்விகள், நிறைய பேர் பிளவிட்ட கேள்விகள். இந்த பிளவிட்ட கேள்விகளை நம்ம குறிப்பாக இன்றைய கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியான? அதுல பாத்தீங்கன்னா முதல் 2 எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷன் ஆல்ரெடி நடந்துட்டு, எனவே எஞ்சி இருக்கக்கூடிய 3வது எக்ஸாம்ல இருந்து 6வது எக்ஸாம் வரையான அந்த எக்ஸாமுக்குள்ள வந்த முக்கியமான டவுட்டான கேள்விகளை தான் நாம இன்றைய கிளாஸ்ல பாக்குறோம். ரைட்? அதுல நீங்க இப்ப எடுக்க வேண்டியது என்னென்றால் 3வது எக்ஸாம், வீக்லி எக்ஸாம்ல 3வது எக்ஸாமுக்குரிய கேள்வி பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்? அந்த கேள்வி பேப்பர் இல்லாதாக்கள் அல்லது அந்த கொஸ்டின் இல்லாதாக்கள் நான் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அதன் மூலமாக நீங்க அந்த கேள்விகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ரைட்? பாருங்க, தரையிலிருந்து ஓர் பந்து கிடையுடன் குறிப்பிட்ட கோணத்தில் எறியப்படுகின்றது. அதன் எறிய பாதை வழியே பந்தின் கதிக்கான மாறலை தருவது. சோ இந்த கேள்வியும் பெரும்பாலான ஆட்கள் இந்த எக்ஸாம்ல பிளவிட்டு இருந்தாங்க. ரைட்? அதிகமான பேர் பிளவிட்ட கேள்விகள்ல ஒன்றுதான் இது. அதாவது தரையிலிருந்து எக்ஸாம் 3ல 17வது கேள்வி, தரையிலிருந்து ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல எறிகிறாங்க. அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட எறிய கோணத்துல ஒரு பொருளை எறியும் போது நேரத்தோட அந்த பொருளோட கதி எப்படி மாறும்? இதான் கேள்வி. பாருங்க, ஒரு விங்கிற கதியோட தீட்டாங்கிற எறிய கோணத்துல ஒரு பொருள் எறியப்படுவது. இந்த பொருளோட இந்த எறிய பாதையில இந்த பொருளோட இந்த எறிய பாதையில இந்த பொருளோட கதிக்கான மாறல், நேரத்தோட இந்த பொருளோட கதி எப்படி மாறும்? இதான கேட்டாது. முதலாவது பாருங்க, ஃபைனல் பேப்பர்ல இதுவரைக்கும் எறிய இயக்கத்தில கிடை வேகம் நேரத்தோட எப்படி மாறும், எறிய இயக்கத்தில நிலைக்குத்து வேகம் நேரத்தோட எப்படி மாறும், இதெல்லாம் கேட்கப்பட்டிருக்குது. சரியான? ஆனா இதுவரைக்கும் கேட்கப்படாத ஒரு கேள்விதான் எறிய இயக்கத்தில கதி நேரத்தோட எப்படி மாறும். ரைட்? ஃபைனல் பேப்பர்ல இதுவரைக்கும் கேட்கப்படாத ஒரு கேள்வி. இந்த எறிய இயக்கத்துல எறிய பொருளோட கதிக்கான மாறலை நாம யோசிக்கணுமா இருந்தால், முதலாவது உங்களுக்கு தெரியும், இந்த பொருளை நாம இப்படியே மேலுக்கு எறியக்குள்ள இந்த பொருள் மேலுக்கு போகும் போது அதனுடைய நிலைக்குத்து வேக கூறு உங்களுக்கு பாத்தீங்களா இருந்தா கிடை வேகம் v cos θ, நிலைக்குத்து வேகம் v sin θ அப்படின்னு எடுப்போம் இல்லையா? கோணத்தின் பக்கம் பிரிச்சா cos, எதிர்பக்கம் பிரிச்சா sin. இதுல மேலுக்கு போகும்போது கிடை வேகம் மாறாது, நிலைக்குத்து வேகம் குறைவடையும். அப்ப v sin θ பருமன் போக போக குறைவடையும். அப்ப இங்க இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை விட புவியீர்ப்பு அமர்முடுகளால நிலைக்குத்து வேகம் குறையும். அதி உயர் புள்ளியில கிடை வேகம் மட்டும்தான் இருக்கும், நிலைக்குத்து வேகம் 0 இருக்கும். திருப்பி கீழுக்கு வரக்குள்ள நிலைக்குத்து வேகம் படிப்படியாக அதிகரித்து மறுபடியும் தரையை அடையும். எனவே இந்த எறிய இயக்கத்துல உண்மையா மாறுறது நிலைக்குத்து வேக கூறு. சரியான? ஆனா இங்க கேட்கப்பட்டது எறிய இயக்கத்துல கதி. அப்ப நல்லா பாருங்க, முதல் விடயம், இந்த கேள்வியில எந்தெந்த விடைகள் வராது இதை நாம முதல் பார்ப்போம். இந்த கேள்வியில எந்தெந்த விடைகள் வராதுங்கிறத முதல் நாம தீர்மானிக்கலாம். அதாவது மேலுக்கு போகும்போது நிலைக்குத்து வேக கூறு குறையுதுண்டால் எறிய இயக்கத்தில கதியும் என்ன செய்யும்? படிப்படியாக குறையும் இல்லையா? எறிய இயக்கத்தில கதியும் படிப்படியாக குறைய போகுது. சரியானே? அப்ப பாருங்க, மேலுக்கு போகக்குள்ள நேரத்தோட ஃபெஸ்டுக்கு கதி குறையணும், திருப்பி கீழுக்கு வரக்குள்ள கதி கூடணும். சரியா? அப்ப கதி குறைஞ்சி கூடணும். இப்படி கதி குறைஞ்சி கூடக்கூடிய விடைகள்னு பாத்தீங்கன்னால் முதலாவது விட வராது. ஏன்? கதி மாறாம இருக்குது. சோ முதலாவது விட வராது. அடுத்தது இரண்டாவது விடை எடுத்து மாறுந்தால் பாருங்க, முதலாவது விட வராது, கதி மாறாதுன்னு காட்டியிருக்கிறாங்க. அப்ப இது வராது. இரண்டாவது விடையில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால், இரண்டாவது விடையில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க, இங்க கதி அப்படியே குறைந்து 0க்கு போய் கூடுது. நமக்கு தெரியும், அதி உயர் புள்ளியில கதி 0 வரல, நிலைக்குத்து வேகம் தான் 0. ஆனா இந்த பொருளுக்கு ஒரு கதி இருக்குது, கிடை வேகம் இருக்கிறதால கதி இருக்குது, ஒரு வேகம் இருக்குது.
எனவே வேகம் 0 வராது. அப்ப 2வது விட வராது. 3வது விடையும் வராது. 3வது விடையிலையும் பாத்தீங்கன்னா வேகம் 0க்கு போகும். 3வது விடையும் வராது. அப்ப உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 4வதா 5வதாங்கிறது மட்டும்தான். அப்ப முதல் 3 விட வராது. என்ன விளையாட்டா ரொம்ப சிம்பிள். மேலுக்கு போகல வேகம் குறைஞ்சி கீழுக்கு போறதுக்குள்ள வேகம் கூடணும். புவியீர்ப்பு அமர்முடுகள் திருப்பி வேகம் கூடும். புவியீர்ப்பு ஆறுமுடுகள். அப்ப வேகம் மாறாம இருக்கிற விட வராது. அதி உயர் புள்ளியில வேகம் 0 இல்லை. ஒரு வேகம் இருக்குது. எனவே 2வது விட 3வது விட வராது. ஏண்டா இங்க வேகம் 0 காட்டுறாங்க. அப்ப நேரத்தோட வேகத்துக்கான கிராஃப் இந்த முதல் 3 விடையும் இல்லை. இப்ப 4வது விடையிலையும் 5வது விடையிலையும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. 4வது விடையில நேரத்தோட வேகத்துக்கான கிராஃப் எடுத்தீங்கன்னால் இவ்வாறு சீராக குறைந்து கூடும். அதே 5வது விடை எடுத்த இருந்தால் 5வது விடையில நேரத்தோட கதிக்குரிய கிராஃப் இவ்வாறு வளைவாக கூடி குறைஞ்சு கூடும். இப்ப நல்லா பாருங்க, எரிய இயக்கத்திற கதிங்கிறது எரிய இயக்கத்திற கதின்னு சொல்றது கிடை நிலைக்குத்து வேகத்திற விளையுள்னு சொல்லலாம். அதாவது உதாரணமா இந்த இடத்துல கிடை வேகத்தை இப்படி எழுதுறது சரியானே, நிலைக்குத்து வேகத்தை இப்படி சொல்றேனே. இப்ப இந்த எரிய இயக்கத்துல இந்த இடத்துல கதி என்னன்னு கேட்டா இந்த இடத்துல கதி என்ன அடிக்கும்? கிடை வேக கூறு, இது நிலைக்குத்து வேக கூறுண்டால் அது ரெண்டும் ஒன்றுக்கொண்டு செங்குத்து அடிக்குது என்றால் இந்த இடத்துல கதி என்பது கிடை வேகத்திற வர்க்கத்தையும் நிலைக்குத்து வேகத்திற வர்க்கத்தையும் கூட்டி வர்க்க மூலம் எடுக்கிறதா இருக்கும். இதுதான் இந்த இடத்தில் இருக்கிற கதியை குறிக்கும். எனவே ஒரு எரிய பொருளோட கதி கிடை வேகக்கூறு நிலைக்குத்து வேகக்கூறு இது இரண்டிலையும் தங்கி இருக்குது. அதே நேரத்துல நிலைக்குத்து வேகக்கூறு குறையுதுண்டால் கதியும் குறையும். இதுல என்ன விடயம் என்றால் நிலைக்குத்து வேகத்திற வர்க்கம்தான் இங்க இந்த கதியோட தொடர்பு படுத்தப்படுது. நிலைக்குத்து வேகத்திற வர்க்கத்தையும் கிடை வேகத்திற வர்க்கத்தையும் கூட்டி வாரதுக்கு வர்க்க மூலம் எடுத்து வாரதான் கதி. எனவே இந்த கதி நிலைக்குத்து வேகத்துக்கு சீராக மாறாது. ஆக உங்களுக்கு தெரியும், மேலுக்கு போகக்குள்ள புவியீர்ப்பு அமர்முடுகளோட இயங்குறதால நிலைக்குத்து வேகம் சீராக குறையும். ஆனால் நிலைக்குத்து வேகத்திற வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் வாரத்தால இந்த கதியானது நிலைக்குத்து வேகம் சீராக குறைந்தாலும் நேரத்தோட இந்த கதி சீராக குறைய முடியாது. ஏன்னா அங்க வர்க்கங்கள் அதுல கூட்டுத்தொகைக்கு வர்க்க மூலம் எல்லாம் வாரத்தால அது நேர்கோடா வர வாய்ப்பில்லை. எனவே 4வது விடையையும் நாம ரிஜெக்ட் பண்ணலாம். விளையாட நான் என்ன காரணம் சொல்றேன், அதாவது நேர்கோடா வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லைதான். நிலைக்குத்து வேகம் நேர்கோடா குறையும். உதாரணமா நேரத்தோட நிலைக்குத்து வேகத்துக்கு கிராஃப் கேட்டு இருந்தா என்ன செய்யும்? இது பாஸ்ட் பேப்பர் கேள்வி. மேலுக்கு போக போக நிலைக்குத்து வேகம் சீராக குறையும். அதி உயர் புள்ளியில நிலைக்குத்து வேகம் 0 மாறும். பிறகு கீழுக்கு வரக்குள்ள நிலைக்குத்து வேகம் அதிகரிக்கும், சீராக அதிகரிக்கும். ஏன்னா புவியீர்ப்பு ஆறுமுடுகள். ஆரம்பத்துல மேல் நோக்கிய திசை, அப்ப கிராஃப் பிளஸ்ல. இதுல இருந்து இதுவரைக்கும் நிலைக்குத்து வேகம் கீழ் நோக்கிய திசை, அப்ப கிராஃப் மைனஸ்ல. அப்ப மேலுக்கு போகக்குள்ள வேகம் படிப்படியாக குறைஞ்சி அதி உயர் புள்ளியில வேகம் 0 அடையும். பிறகு கீழ் நோக்கி வரக்குள்ள சீராக வேகம் மைனஸ்ல எதிர் திசையில கூடிக்கொண்டு வரும். இதுதான் நிலைக்குத்து வேகத்துக்குரிய கிராஃப். நிலைக்குத்து வேகம் நேர்கோடாக நிலைக்குத்து வேகம் நேரத்தோட சீராக மாறுது என்றால் கதி சீராக மாற வாய்ப்பில்லை. ஏண்டா அதுல வர்க்கத்தை கூட்டி வர்க்க மூலம் எடுத்து வரதான் கதிக்கான சமன்பாடு. அப்ப நேர்கோடு வர வாய்ப்பே இல்லைங்கிறதால நம்ம 5வது விடைதான் சரியான விடைன்னு சொல்றோம். விளங்குதா? அப்ப இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. கட்டாயம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான ஒரு கேள்விகள் ஃபைனல் எக்ஸாம்ல இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், வர வாய்ப்பு இருக்குது. ரைட்? இப்ப இதே மாதிரி இன்னும் ஒரு நிறைய பேர் பிளவிட்ட இன்னும் ஒரு கேள்விக்குள்ள நாம போக முடியும். ரைட்? அந்த வகையில பாத்தீங்களா இருந்தால் அதே எக்ஸாம் 3வது எக்ஸாம்ல வந்த 19வது கேள்வி, 3வது எக்ஸாம்ல வந்த 19வது கேள்விக்கு வருவோம். நீர் பாத்திரம் ஒன்றினுள் நீரானது 2/5 பங்கிற்கு நிரப்பப்பட்டுள்ளது. பாத்திரத்தின் மேலிருந்து நேர்கீழே பார்க்கும் நோக்குனர் ஒருவருக்கு அப்பாத்திரம் எவ்வளவு
நிரம்பியதாக தோன்றும். ரைட்? அப்பாத்திரம் எவ்வளவு நிரம்பியதாக தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு நீரை நிரப்பி வச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்கு. ரைட்? என்னன்னு சொல்றாங்கன்னா 2 பங்கிற்கு நிரப்பப்பட்டுள்ளதாம் இல்லையா? 2 பங்கிற்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அப்ப உண்மையாக நிரப்பப்பட்ட உயரம் 2 பங்கு. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி 2023ஆம் ஆண்டு வந்திருந்தீங்க இல்லையா? 2023ஆம் ஆண்டு ஒரு MCQ கேள்வியா வந்திருந்தீங்க. அதை பத்தி நம்ம நம்முடைய ரிவிஷன் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்துல அங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, ஒரு பாத்திரத்தை நீங்க அவதானிக்கக்குள்ள அரைவாசி நிரம்பியதாக தோன்றுதுண்டா உண்மையான உயரத்தில பங்கு என்னன்னு கேட்டிருப்பாங்க. அங்க தோன்றுகின்ற உயரத்தை சொல்லி உண்மையான உயரத்தை கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த கேள்வியில நான் என்ன கேட்டிருக்கிறேன்னால், உண்மையான உயரத்தை தந்து தோன்றுகின்ற உயரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறேன். இதான் அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்குமான வித்தியாசம். அப்ப பாருங்க, 2 பங்குக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது அப்படித்தானே சொல்றாங்க. நான் பாத்திரத்திர உயரத்தை 5 பங்குன்னு எடுக்கிறேன். சரியா? அப்ப நீர் உயரம் எத்தனை பங்கு? 2 பங்கு. இது விளையாடா 2 பங்கு உயரத்துக்கு நீர் இருக்குது. இதான் முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட பாருங்க, பாத்திரத்தின் மேலிருந்து நேர் கீழே பார்க்கும் நோக்குனர் ஒருவருக்கு அப்பாத்திரம் எவ்வளவு நிரம்பியதாக தோன்றும். இதான கேள்வி. நீர் முறிவி சுட்டி 4/3. இப்ப பாருங்க, இந்த பாத்திரத்தை மேலுக்கு இருந்து இப்படி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த பாத்திரத்திட அடிப்பகுதி தோற்ற இடப்பெயர்ச்சி அடைந்து தோன்றும். உதாரணமா இந்த இடத்துல இருக்கிற அடி என்ன செய்ய போகுது? சற்று மேலுக்கு உயர்ந்து தோன்றும். உதாரணமா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தோன்றலாம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இருக்கிற அடி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தோன்றும். அப்ப முதலாவது நாம் என்ன செய்வோம்னால், இந்த அடி இதான் உண்மையாக அடிந்தால் இந்த அடி மேலுக்கு உயர்ந்துதான தோன்றும். அடர்ந்த ஊடகத்துக்குள்ள இருக்கிற பொருளை ஐதான ஊடகத்திலிருந்து அவதானிக்கிறோம். அப்ப தோற்ற இடப்பெயர்ச்சி மேலுக்கு இருக்கும். இந்த நேரத்துல இது எவ்வளவு உயர்ந்ததாக தோன்றுது, இதுல தோற்ற ஆழம் எவ்வளவு, இதை நாம கண்டுபிடிப்போம். இதுக்கு நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு தான் என்ன? முறிவி சுட்டி சமன் மெய் ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம். எனவே வழியிலிருந்து அவதானிக்கிறோம். அப்ப வழி சார்பா நீரினூடாக அவதானிக்கிறோம். அப்ப நீர்ற முறிவி சுட்டி. வழி சார்பா நீர்ற முறிவி சுட்டி 4/3. வழியிலிருந்து அவதானிச்சா வழி சார்பா முறிவி சுட்டி. நீருக்குள்ள இருக்கிற பொருள் அவதானிக்கிறோம், நீரினூடாக அவதானிக்கிறோம்னா நீர்ற முறிவி சுட்டியை போடணும். வழி சார்பா நீர்ற முறிவி சுட்டி 4/3. மெய் ஆழம் வேற ஊடகம். வழிக்குள்ள இருந்து அவதானிக்கிறோம்னா வழிட ஆழத்தை நீங்க கணக்கெடுக்க தேவையில்லை. ஏனைய ஊடகத்தை தான் ஆழமாக கருதணும். அப்ப இந்த உயரம்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மட ஊடகம் இது கண் வழியில தான் இருக்குது. அப்ப வேற ஊடகம்னா நீர் தான். நீர் எவ்வளவு பங்கு? 2 பங்கு உயரம். அப்ப மெய் ஆழம் 2 பங்கு. அப்ப தோற்ற ஆழம் எத்தனை பங்கு காணலாமா இல்லையா? சும்மா பார்த்த உடனே நாம சொல்லலாம் 4/3. இது 2 தோற்ற ஆழம் உண்டா? இந்த 4 இங்க 2ஆ மாறி இருக்குதுண்டா, இங்க 3 என்ன அடிக்கணும்? 1.5 மாறும். சரியா? அப்ப தோற்ற ஆழம் எத்தனை பங்குண்டா 1.5. அதாவது 3/2 பங்கு. சின்ன ஒரு விஷயம். அப்ப தோற்ற ஆழம் எத்தனை பங்கு? 3/2 சொல்லலாம். இப்ப பாருங்க, மேலுக்கு இருந்து பார்க்கக்குள்ள நீர் என்ன, நீரானது 3/2 பங்கு உயரம் உடையதாக தோன்றுது. 1.5 பங்காக இருக்குது. இப்ப கேள்வி என்ன? நீர் எவ்வளவு பங்கு நிரம்பி இருப்பதாக தோன்றும். இதான் கேள்வி. எல்லாம் பாருங்க, நீங்க வெளியிலிருந்து பார்க்கக்குள்ள இப்ப பாத்திரத்திர உயரம் எவ்வளவு பங்கு? இங்க இருந்து பார்க்கக்குள்ள பாத்திரத்திர உண்மையான உயரம் 5 பங்கு. ஆனா நீங்க மேலுக்கு இருந்து இப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு பாத்திரம் எவ்வளவு பங்கு உயரமா தோன்றும் தெரியுமா? இந்த அடிதான் மேலுக்கு உயர்ந்து விளங்குது. அப்ப இப்ப உங்களுக்கு பாத்திரம் தோன்றுகின்ற உயரம் இவ்வளவு பங்கு. இதான் பாத்திரத்திட தோற்ற உயரம்.
இதுக்குள்ள இந்த பங்குக்கு நீர் இருக்குது. எனவே பாத்திரத்திர உயரம் எத்தனை பங்குன்னு பாருங்க, சரியா அவதானிச்சு கொள்ளுங்க. இவ்வளவும் 5 பங்கு, இது 2 பங்குண்டா நீர் இல்லாத பங்கு எத்தனை? 3 பங்கு. அப்ப இவ்வளவு 3 பங்கு, இவ்வளவும் 1.5 பங்கு. அப்ப இது 3 பங்கு, நீர் இல்லாதது 3 பங்கு, நீர் இருப்பதாக தோன்றுவது 1.5. எனவே பாத்திரத்திட உயரமாக எவ்வளவு உயரம் தோன்றும் என்றால் 3 சக 1.5. இவ்வளவு 3, இது 1.5. இவ்வளவுதான் பாத்திரத்திட உயரம் மாதிரி உங்களுக்கு விளங்கும். ஏன்னா அடிமேடுப்பு உயர்ந்திருக்கு. அதுக்குள்ள நீர் இருக்கிறது எத்தனை பங்கு? 1.5. அப்ப நீரினது பங்கு 1.5. அப்ப இவ்வளவு உயரமுடையதாக தோன்றும் பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ள 1.5 பங்குக்கு நீர் வைக்கும். ஆனா இந்த கேள்வியில நிறைய பேர் விடுற பிழை என்னன்னு தெரியுமா? பாத்திரத்துல உயரமாக 5 பங்கையே எடுத்துருவாங்க, 1.5 நீர்ற பங்குன்னு போட்டு பாத்திரத்துல உயரம் 5 பங்குன்னு போடுவாங்க. பாத்திரத்துல உயரம் எத்தனை பங்காக தோன்றும் கேட்டா பாத்திரத்துல உயரமே மாறி இருக்கும். எனவே மேலுக்கு இருந்து பார்க்கக்குள்ள நாம என்ன சொல்றோம்னா பாத்திரத்துல உயரமே இவ்வளவா தான் விளங்கும். இதுவரைக்கும் தான் பாத்திரத்துல உயரம், இதுவரைக்கும். அப்ப இந்த உயரம் 3 பங்கு, இது 1.5 பங்குண்டா பாத்திரத்துல உயரமாக உங்களுக்கு விளங்க போறது 4.5. அப்ப 4.5 பங்குல நீர் இருப்பதாக தோன்றுவது 1.5 பங்கு. எனவே சுருக்கினீங்கன்னால் 1/3 அப்படின்னு வரும். எனவே பாத்திரத்துக்குள்ள நீர் இருப்பதாக தோன்றுகின்ற பங்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1/3 பங்கு. இதுல என்ன விடயம் என்றா, இதுக்கு சில பேர் விடையை செலக்ட் பண்ணி இருந்தாங்க. ஆனா உண்மையா இந்த கேள்விக்கு all ஆன்சர் சரியான. இதுல வந்துகிட்டு விடையை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. யாருமே எனக்கு என்ன செய்யலண்டா நினைக்கிற மாதிரி யாருமே இல்லை, ஒரு 2 பேர் தான் இந்த கேள்விக்கு விடை இல்லை என்று சொல்லி கேட்டு இருந்தாங்க. பெரும்பாலான மக்கள் கேட்கல. அதை வச்சுதான் நிறைய பேர் இந்த கேள்வியை பிழையா செய்திருப்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கே நான் வந்தேன். ரைட். எனவே 1/3 பங்கு தான் இந்த கேள்விக்குரிய உண்மையான விடை. இந்த விடை இந்த கேள்வியில இல்லை. ரைட். அடுத்து நாம இன்னும் ஒரு கேள்விக்குள்ள போறலாம். இதே டியூட்ல, இதே எக்ஸாம்ல வந்து இன்னும் ஒரு கேள்வி, 21வது கேள்வி. 21வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டவாறு ஏ எனும் ஊடகத்திலிருந்து பி எனும் ஊடகத்தினூடாக ஏயில் உள்ள ஒரு பொருளை அவதானிப்பதை உரு காட்டுகின்றது. இங்கு ஏ, பியில் ஒளியின் வேகங்கள் 9/4 தர 10^8 மீட்டர்/செகண்ட், 3/2 தர 10^8 மீட்டர்/செகண்ட் ஆகும். இங்கு பொருளின் ஏற்படும் தோற்ற இடப்பெயர்ச்சி யாது? இங்கு பொருளில் ஏற்படும் தோற்ற இடப்பெயர்ச்சி யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட். பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்தவரையில ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் உண்மையிலேயே. ரைட். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இருந்தாலும் பை மிஸ்டேக் அடிப்படையில நிறைய பேர் இந்த கேள்வியை பிளவிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, பதினெட்டு சென்டிமீட்டர் நீளமுடையதாக ஒரு ஊடகம் பி, இந்த 2 பக்கமும் ஏங்குற ஊடகம் கண் இங்க இருக்குதான். இங்கிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்துல பொருள் இருக்குது. சரியா? இப்ப கேள்வி என்ன? இந்த பொருளோட தோற்ற இடப்பெயர்ச்சி என்ன? இதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே தோற்ற இடப்பெயர்ச்சியை யோசிக்கக்குள்ள நம்முடைய கண் இருக்கிற ஊடகம் இல்லாத ஏனைய ஊடகங்களை தான் நம்ம யோசிக்கணும். எனவே இங்க தோற்ற இடப்பெயர்ச்சிக்கு காரணமாக அமைய போறது இந்த பிங்கிற ஊடகம் மட்டும்தான். ஏண்டா ஏங்குற ஊடகத்துலதான் கண் இருக்குது, இதுவும் ஏங்குற ஊடகம் தான். அப்ப நீங்க இவங்களை கணக்கெடுக்க தேவையில்லை, இந்த தூரமே நமக்கு தேவையில்லை. ஏண்டா இது நம்முடைய ஊடகம், நம்முடைய ஊடகத்தால தோற்ற இடப்பெயர்ச்சி வராது. வேற கண் இருக்கிற ஊடகம் இல்லாத வேற ஊடகத்தினாலதான் தோற்ற இடப்பெயர்ச்சி உருவாகும். வழியில இருந்து கொண்டு வழியில் இருக்கிற ஒரு பொருளை நாம் பார்த்தால் இது தோற்ற இடப்பெயர்ச்சி வராது. வழியில் இருக்கிற பொருளையோ வேற இடத்துல இருக்கிற பொருளையோ வேறொரு ஊடகத்துக்குள்ளால பார்த்தா தான் தோற்ற இடப்பெயர்ச்சி வரும். அந்த வகையில இங்க வேற ஊடகம்ங்கிறது இவ்வளவுதான். இவராலதான் தோற்ற இடப்பெயர்ச்சி வரும். தோற்ற இடப்பெயர்ச்சிக்கு என்ன சமன்பாடு? d = t × 1 - 1/n. இதான சமன்பாடு. ரைட்.
இப்ப பாருங்க, தோற்ற இடப்பெயர்ச்சி மெய் ஆழம் அல்லது தடிப்புன்னு சொல்லுவோம். எனவே ஏங்கிறது நம்மளோட ஊடகம், ஏ இல்லாத வேற ஊடகம் யாரு? பி. பீட ஆழம் எவ்வளவு? தடிப்பு எவ்வளவு? 18. அப்ப டி 18 1 மைனஸ் 1/n. எல்லாம் விலகிக் கொள்ளுங்க. எண்ணுங்கிறது யார் என்றால் கண் ஏங்கிற ஊடகத்தில் இருக்குது, பிங்கிற ஊடகத்துக்குள்ளால நீங்க பாக்குறீங்க என்றால் ஏ சார்பான பீட முறிவு சுட்டி, ஏ சார்பான பீட முறிவு சுட்டியை தான் போடணும். எந்த ஊடகத்துக்குள்ளால பாக்குறீங்களோ அந்த ஊடகத்தில முறிவு சுட்டி, எந்த ஊடகத்திலிருந்து பாக்குறீங்களோ அந்த ஊடகம் சார்பா. அப்ப கண் ஏயில இருந்தா ஏ சார்பா பீட முறிவு சுட்டி. விளங்குதா? ஆக ஏ சார்பா பீட முறிவு சுட்டியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஏ சார்பா பீட முறிவு சுட்டி என்பது பியினது தனி முறிவு சுட்டிக்கு ஏயினது தனி முறிவு சுட்டி. சரியா? இதுல தனி முறிவு சுட்டியை பொறுத்த வரையில பாருங்க, இங்க கேள்வியில முறிவு சுட்டிகள் எல்லாம் தரல. அவங்க என்னத்தை தந்திருக்கிறாங்கன்னா இரண்டு ஊடகத்திலையும் வேகங்களை தந்திருக்கிறாங்க. இரண்டு ஊடகங்களோட வேகத்தையும் முறிவு சுட்டியையும் நாம எப்படி தொடர்படுத்தலாம்? முறிவு சுட்டியையும் வேகத்தையும் தொடர்படுத்துறதுக்கான சமன்பாடுதான் NC மாறிலி. அதாவது அந்த ஊடகத்துல முறிவு சுட்டிய வழியில ஒளியின், அந்த ஊடகத்துல ஒளியின் வேகத்தால, ஒளிர வேகத்தால பெருக்கி வரதான் மாறிலியாக இருக்கு. எனவே ஏயினது முறிவு சுட்டிய, தனி முறிவு சுட்டிய ஏயில வேகம் என்ன? 9/4 தர 10/8 பெருக்கி வாரது. பீட தனி முறிவு சுட்டிய பியில வேகம் எவ்வளவு? 3/2 தர 10/8 பெருக்கி வாரதுக்கு சமன். அந்த அடிப்படையில நமக்கு தேவை NB/NA தானே. அப்ப NB/NA என்னண்டு வரும்? இந்த ஏ இங்கால வந்தால் 18 போனால் இங்க 2, இங்க 4 சுருக்கினா 2 வரும், இங்க 3, இங்க 9 சுருக்கினா 3 வரும். எனவே 3/2 வரும். எனவே ஏ சார்பா பீட முறிவு சுட்டி NB/NA என்ன? 3/2. அப்ப இது வார இடத்த 3/2, கீழுக்கு வார 2 எங்க போகும்? மேலுக்கு போகும். இப்படி வரும். எனவே 18 இதுக்கு போமசி எடுத்தீங்கன்னா 1/3 வரும், சுருக்கினீங்களா இருந்தால் 6 சென்டிமீட்டர் வரும். எனவே இந்த பொருளை ஏற்படுற தோற்ற இடப்பெயர்ச்சியானது 6 சென்டிமீட்டர். ஆக இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 3வது விடையாக இருக்கும். சரியானே? ரைட். இப்ப மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அதுக்குள்ள போகிறோம். 23வது கேள்வி. அதே எக்ஸாம்ல, எக்ஸாம் 3ல 23வது கேள்விக்குள்ள வருவோம். இதுதான் இந்த கேள்வி பேப்பர்லயே மிக மிக அதிகமான பேர் கேள்வி இந்த பேப்பருக்குள்ளேயே அதிகமான பேர் பிளவிட்ட கேள்விதான் இந்த 23வது கேள்விதான். ரைட்? 25க்கு 24 எடுத்தாக்களும் இந்த 3வது கேள்வியில வந்துகிட்டு 23வது கேள்வியில பிளவிட்டு இருக்கிறாங்க. 25க்கு 24 எடுத்தாலும் 3வது கேள்வி 23வது கேள்வியில பிளவிட்டு இருக்கிறாங்க. ரைட்? அப்ப இந்த 23வது கேள்வியை கொஞ்சம் தெளிவாக அவதானிக்க வேண்டி இருக்குதா? ரைட், பாப்போம். நகரும் குறுக்கலை ஒன்றில் இரு முடிகளுக்கிடையிலான தூரம் 5 மீட்டரும் முடி ஒன்றிற்கும் தாலி ஒன்றிற்கும் இடையிலான தூரம் 1.5 மீட்டரும் ஆகும். இவ்வலையின் அலை நீளத்திற்கு சார்த்தியமானவை, இவ்வலையின் அலை நீளத்திற்கு சார்த்தியமானவை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவ்வலையின் அலை நீளத்திற்கு சார்த்தியமானவை என்ன? ஓகே, இப்ப பாருங்க, என்ன இந்த அலையில ஒரு குறுக்கலையில அதி உயர் வீச்சத்தை கொண்ட புள்ளிகள், அதி உயர் இடப்பெயர்ச்சியை கொண்ட புள்ளிகளைத்தான் நாம முடி என்று சொல்லுவோம் இல்லையா? அதே போல அதிதாழ் புள்ளிகள், ஆகவும் குறைந்த, அதாவது எதிர் இடப்பெயர்ச்சியை கொண்ட புள்ளிகளைத்தான் நாம தாலி என்று சொல்லுவோம். முடி தாலிங்கிறது இவர் தான். இப்ப இந்த கேள்வியில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, முடிகளுக்கு இடைப்பட்ட 2 முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர் என்று சொல்றாங்க.
இதுல என்ன விஷயம்னா இது அடுத்தடுத்த முடிந்தவங்க சொல்லல, ஏதோ இந்த அலையில இருக்கிற 2 முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் தான் 5 மீட்டர். சரியா? அப்ப பாருங்க, இந்த அலையில இப்படியே இந்த அலை போயிட்டு இருக்கலாம். இதுல ஒரு முடிக்கும் இன்னும் ஒரு முடி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது, அடுத்த முடிக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் 5 மீட்டரா. அதே மாதிரி ஒரு முடிக்கும், சரியான, ஏதோ ஒரு தாலி, ஒரு முடிக்கும் ஒரு தாலிக்கு இடைப்பட்ட நீளம் 1.5 மீட்டரா. அது அடுத்தடுத்த முடிகள் எல்லாம் சொல்லல, விளங்குதா? அது ஏதோ ஒரு முடி, இந்த முடியிலிருந்து இந்த இப்படியே இந்த அலை போவக்குள்ள இந்த அலை இப்படியே போயிட்டு இருக்குது, அதுல இன்னும் ஒரு முடிக்கு இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர். அதே மாதிரி இந்த அலையில ஒரு முடிக்கும் இந்த அலையில இருக்கிற ஏதோ ஒரு தாலிங்கிற புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் 1.5 மீட்டர். இவ்வளவுதான் தரவு. இதை வச்சுக்கொண்டு என்ன கேட்கிறாங்கன்னா, இதுக்கு சாத்தியமான அலை நீளம் எப்படி வரும், இதான் கேள்வி இல்லையா? சரியா டீல் பண்ணணும் இப்படியான கேள்விகளை. முதலாவது, ஒரு முடிக்கும் அடுத்த முடிக்கும் இடைப்பட்ட தூரம். ஒரு முடியிலிருந்து அடுத்த முடிக்கான தூரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதைத்தான் நாம அலை நீளம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு முடி அடுத்த முடிகள், இரு முடிகளுக்கு இடைப்பட்ட, அடுத்தடுத்த இரு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலை நீளம். ஒரு முடிக்கும் அடுத்த தாலிக்கும் இடைப்பட்ட தூரம், இதுல அரைவாசி, இவ்வளவு லம்டாண்டால் அதுல அரைவாசி, இது λ/2. சரியான? இப்ப இங்க ஒரு முடிக்கும் அடுத்த முடிக்கு இடைப்பட்ட நீளம் 5 மீட்டர் என்றா நாம் என்ன சொல்லலாம் என்றால், நிச்சயமா அடுத்தடுத்த முடிகளுக்கு இடைப்பட்ட நீளமானது அலை நீளத்திட மடங்காகத்தான் வரும், முழு எண் மடங்காகத்தான் வரும். அதாவது இந்த முடிக்கும் இந்த முடிக்கு இடைப்பட்ட நீளம் லம்டாண்டா, இந்த முடிக்கும் இந்த முடிக்கு இடைப்பட்ட நீளம் எவ்வளவு இருக்கும், 2 லம்டா இல்லையா? இது லம்டா, இது லம்டா, 2 லம்டா. அடுத்த முடிக்கு இடைப்பட்ட நீளம் 3 லம்டா, 4 லம்டா, 5 லம்டா. எனவே ஒரு முடிக்கும் இன்னும் ஒரு ஏதோ ஒரு முடிக்கும் இடையிலான வேறாக்கம் தூரம் லம்டாட முழு எண் மடங்கா இருக்கும். இது பாயிண்ட், முதலாவது பாயிண்ட். அப்ப அடுத்தடுத்த முடிகளுக்கு இடைப்பட்ட நீளம் லம்டாண்டா, இரண்டாவது முடிக்கான நீளம் 2 லம்டாண்டா. இந்த அடிப்படையில ஒரு முடிக்கும் இன்னும் ஒரு ஏதோ ஒரு முடிக்கு இடையிலான நீளம் லம்டாட முழு எண் மடங்காக வரும். வேணும்னா நான் அந்த முழு எண்ணை எண் என்று எடுக்கிறேன். அப்ப எண்ணுங்கிறது ஒரு முழு எண். அப்ப எண் இன்டு லம்டா தான் 5 மீட்டர். சரியா? வேணா எண் 1 போடுவோமே, எண் 1 இன்டு லம்டா தான் 5 மீட்டர். அப்ப எண் 1ங்கிறது எத்தனை நமக்கு தெரியா, விளங்குதா? ஏதோ ஒரு முடிக்கும் இன்னும் ஒரு முடிக்கு இடையிலான நீளம் 5 மீட்டர்னா லம்டாட முழு எண் மடங்குல வரும், எண் 1 இன்டு லம்டான்னு சொல்றோம். இதே மாதிரி ஏதோ ஒரு முடிக்கும் தாலிக்கு இடைப்பட்ட நீளம் 1.5 தான். இதை எப்படி சொல்லலாம்? இந்த 1.5 நம்ம எப்படி சொல்லலாம்டா, உடனே அவசரப்பட்டு என்ன செய்யறது, முடிக்கும் தாலிக்கு இடைப்பட்ட நீளம் λ/2 சொல்லி போட்டு λ/2 முழு எண் மடங்கு, அப்ப n2 இன்டு λ/2 அடிச்சுடுறல. கவனமா இருங்க, முதலாவது முடிக்கும் முதலாவது தாலிக்கும் இடைப்பட்ட நீளம் λ/2 என்றால் அடுத்த இந்த முடிக்கும் அடுத்த தாலிக்கும் இடைப்பட்ட தூரம் 2 λ/2. லம்டாவா அரிக்காது, என்ன அரிக்கும், இது முடி அடுத்த தாலி இந்த அரிக்குது. இந்த தூரம் எவ்வளவு அரிக்கும் பாத்தீங்கன்னா λ/2, இவ்வளவும் லம்டா. சோ 3 λ/2 வரைக்கும். அடுத்த தாலிக்கான தூரம் என்ன வருது, இது முடி ஒரு தாலி, இந்த தாலிக்கான தூரம் முடிக்கும் தாலிக்கும் இடையிலான தூரம் என்ன வரும், இவ்வளவும் λ/2, இவ்வளவும் லம்டா, இவ்வளவும் லம்டா. அப்ப என்னமா வரும், அடுத்த தாலிக்கான தூரம் 5 λ/2 வரும். எனவே λ/2 மடங்காக வரும் அடிச்சுடுறல. அப்ப முடிக்கும் தாலிக்கும் இடைப்பட்ட தூரம் எப்படி வரும் பாத்தீங்கன்றால், இதுக்கு இடைப்பட்ட தூரம் 1.5 மீட்டர் எப்படி இருக்கலாம் என்றால், அலை நீளத்திட அரைவாசி தானே λ/2. இந்த λ/2 ஒற்றை எண் மடங்காக இருக்குது. λ/2 அடுத்தது 3 λ/2, அடுத்த முடிக்கும் தாலி கிடைப்பட்டது 5 λ/2, 7 λ/2, 9 λ/2 வரும், ஒற்றை எண் மடங்கு. எனவே λ/2 ஒற்றை எண் மடங்குல தான் வரும்டா. அதை எப்படி எழுதலாம், சின்ன வயசுல நீங்க ஒற்றை எண்ணுக்கான சமன்பாடு படிச்சிருப்பீங்க ஓ லெவல்ல, 2n+1 என்று எழுதலாம். இப்ப n போடாம நான் n2 போறேன், 2n2+1 என்று எழுதலாம். இப்ப செக் பண்ணி பார்ப்போமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
n2 பூஜ்ஜியம் என்ன வரும்? n2 பூஜ்ஜியம் என்றா lambda by 2 வரும். ஒன்று தானே வரும். n2 பூஜ்ஜியம் அப்ப lambda by 2 வரும். n2ங்கிறது ஒன்றா இருந்தா இப்ப செக் பண்ணி பாருங்க. n2ங்கிறது 1 அப்ப 2 2ஓட ஒன்றை பிரிக்கிறா 2 2 3 3 3 lambda by 2. n2ங்கிறது 2ஆ இருந்தா 2 தர 2 4 4ஓட ஒன்றை கூட்டினா 5 5 lambda by 2. எனவே 2n2 plus 1 into lambda by 2 எழுதுவோம். இப்ப நாம சொல்லலாம் இந்த n2ங்கிறது யாரு? ஒரு முழு எண். அப்ப அடுத்த முடிக்கும் தாளிக்கும் இடைப்பட்ட நீளம் lambda by 2 ஒற்றை எண் மடங்கு. ஒற்றை எண்களை 2n plus 1ங்கிற வடிவத்தில் எழுதுறோம். இந்த எண்ணுங்கிறது ஒரு முழு எண்ணா இருக்கும். இது ஒன்றா இருந்தா மொத்தமா இவ்வளவும் 3 வரும். இது 2ஆ இருந்தா மொத்தமா இவ்வளவும் 5 வரும். n2ங்கிறது 3ஆ இருந்தா மொத்தமா இவ்வளவும் 7 வரும். விளங்குதா? அப்ப 2n2 plus 1ங்கிறதுல n2ங்கிறது ஒரு முழு எண். இப்ப பாருங்க 2 சமன்பாடு. அடுத்தடுத்த முடிகளுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு ஒரு சமன்பாடு, முடிக்கும் தாளிக்கும் இடைப்பட்ட தூரத்துக்கு ஒரு சமன்பாடு. இப்ப இந்த 2 சமன்பாடை நாம தீர்க்கணும். எப்படி பாருங்க, n1 lambda சமன் 5 lambda சமன் என்ன? 5 n1 இல்லையா? அதே மாதிரி இங்க lambda சமன் என்ன வரும்? இந்த 2 இங்க கொண்டு போனா 1.5 2ஆல பெருக்கப்பட்டா 3 2n2 plus 1. இப்ப நம்ம என்னமா செய்வோம்? அந்த லம்டாவையும் இந்த லம்டாவையும் சமப்படுத்துவோம். இப்ப பாருங்க, நம்ம 2 லம்டாக்களையும் சமப்படுத்த போறோம். உலகம் என்ன செஞ்சு நம்ம இப்ப 2 லம்டாவையும் சமப்படுத்துவோம். சமப்படுத்துவோமா இருந்தால் 5 n1 5 n1 ரைட் 3 2n2 plus 1க்கு சமன். சரியான? இதை இப்ப நம்ம குறுக்கு பெருக்க பெருக்குவோம். குறுக்கு பெருக்கம் பெருக்கினமா இருந்தால் இதை நாம குறுக்கு பெருக்க பெருக்குமா இருந்தால் பாருங்க, இந்த 3n1 இங்க வரட்டும். சோ 3n1 சமன் இந்த 5 2ஆல பெருக்கப்பட்டா நான் என்ன செஞ்சிருக்கேன்? லம்டாவை சமப்படுத்துறேன். அப்ப இந்த 5 இதால பெருக்கப்பட்டா 10n2 பிளஸ் 5 ஒன்றோடு பெருக்கப்பட்டா 5 இப்படி வரும். எனவே பாருங்க 3n1 என்னத்துக்கு சமன்? 10n2 plus 5க்கு சமன். இங்கதான் விட ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 3n1 சமன் 10n2 plus 5ஆக இருந்தால் n1 n2க்கு பொருத்தமான பருமன்கள் என்ன? நாம இதை யோசிப்போம். நல்லா பாருங்க, இந்த சமன்பாடு திருப்திப்படுத்தக்கூடியதாக n1 n2 இவங்க 2 பேரும் முழு எண்கள் தானே. இந்த சமன்பாடை திருப்திப்படுத்தக்கூடியதான n1 n2 பருமன்களை யோசிக்கிறோம். அந்த வகையில உதாரணமா n2ங்கிறது ஒன்றா இருந்தால் n2க்கு நீங்க ஒன்றை போட்டு பாருங்க. ஒன்றை போட்டீங்கன்றால் n2 சமன் 1 என்றால் 1 தர 10 என்ன வரும்? 10 10ஓட 5 கூட்டினா 15. இந்த 15 தான் 3n1க்கு சமன். அப்ப n1 சமன் என்ன இருக்கும்? 5ஆக இருக்கும். n2ங்கிறது 1ஆ இருந்தால் n1 5ஆக இருக்கும். விளங்குதா? n2ங்கிறது 2ஆ இருந்தால் சரி. இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், அதென்ன n2வை போட்டு யோசிக்கிறோம், n1 ஃபர்ஸ்ட்டுக்கு போட இயலாதான்? n1 போட இயலா. ஏன்? n1 வார இடத்துல 1 போட்டா என்ன வரும்? 3 தர 1 3 வருது. அப்ப இது 3 வரக்குள்ள இந்த பக்கம் 5 இருந்தா இது இங்கால வந்து கழிப்பட்டா n2 பருமன் மைனஸ்ல வரும். அப்ப அது சாத்தியம் இல்லை. அதனாலதான் நான் n2வை ஃபர்ஸ்ட்டுக்கு போறேன். n2 1ஆ இருந்தா n1 5ஆ இருக்கு. n2 2ஆ இருந்தா n1 எவ்வளவு வரும்? 2 தர 10 20 20ஓட 5 கூட்டினா 25. சரியானே? அப்ப 25 25 3ஆல பிரிச்சா அது முழு எண்ல வராது. அப்ப n2 2 வராது. என்ன சொன்னது? n2க்கு 2ங்கிற பருமன் பொருந்தாதுன்னு சொல்றேன். ஏன்? இதுக்கு 2 போட்டா 2 தர 10 20 20ஓட 5 கூட்டினா 25 25 3ஆல பிரிச்சு வரதான n1 25 3ஆல பிரிச்சா அது முழு எண்ல வராது. அப்ப n2க்கு முழு எண் வரணும், n1க்கு முழு எண் வரணும். எனவே n2க்கு 2 பொருந்தாது. 3 போட்டு பார்ப்போமே. 3 போட்டா n2க்கு 3 தர 10 30 30ஓட 5 கூட்டினா 35 35 3ஆல பிரிச்சா முழு எண் வராது. அப்ப n2க்கு 3 வராது. 4 போடுங்க. n2க்கு 4 போட்டீங்கன்னா
40 சக 5 45. 45 3ஆல பிரிக்கலாம். பிரிச்சா 15. அப்ப n2 4 இருந்தா n1 15 இருக்கு. விளங்குதா? இப்ப யோசிங்க, n1 n2 1 அறிக்கைக்குள்ள n1 என்ன 5. சரியா? n2 4 அறிக்கைக்குள்ள n1 என்ன 15. இப்ப நாம n1 n2 இவங்க ரெண்டு பேருக்கும் பருமன்களை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? லம்டாவை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இதே மாதிரி அடுத்த பருமனை நீங்க உண்மையா போட்டு பார்க்கணும். நான் இது ரெண்டு பருமனை வச்சு இந்த விடையை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். n2 1 n1 5. இப்ப இதுல உதாரணம் எடுங்களுக்கு. n1 லம்டா என்ன 5க்கு சமம். n1க்கு சாத்தியமான ஒரு பருமன் என்னண்டா 5. அப்ப 5 தர லம்டா 5 தான். 5 தர லம்டா 5. அப்ப லம்டா எவ்வளவு வரைக்கும் 1. சோ லம்டாட பருமன் 1 மீட்டராக இருக்கலாம். அல்லது n2 4 அறிக்கைக்குள்ள n1 எவ்வளவு 15. இப்ப n1 வார இடத்துல 15 போடுங்க. அப்ப லம்டா என்ன வரும் 15. இங்கால வந்தா 5 கீழ் 15. அப்ப 1 கீழ் 3. அப்ப லம்டா எவ்வளவு அறிக்கலாம் 1 கீழ் 3 மீட்டர். அப்ப லம்டாட பருமன் 1 மீட்டர் அறிக்கலாம், 1 கீழ் 3 மீட்டர் அறிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு செக் பண்ணி பார்ப்போமா? n2க்கு இன்னும் ஒரு பருமன் எடுப்போமே. 5 போட்டா 55 வராது. 6 போட்டா 65 வராது. 7 போட்டா வரும் இல்லையா? 7 போட்டோம்னால் 7 தர 10 70. 70ஓட 5 கூட்டினா 75. 75 இந்த 3ஆல பிரிச்சிங்கண்டா எத்தனை வரும் 25. அப்ப n2 7 இருந்தால் n1 25 இருக்கும். இப்ப n1 25 லம்டா எவ்வளவு வரைக்கும்? n1 வாரத்தை 25 வந்தா லம்டா என்ன வரும் 5 கீழ் 25. அப்ப 1 கீழ் 5 வரும். அப்ப லம்டாவுக்கு சாத்தியமான பருமன்கள் 1 1 கீழ் 3 1 கீழ் 5 இப்படி வரணும். அந்த அடிப்படையில இந்த கேள்வி எடுத்தமா இருந்தால் இந்த லம்டாவுக்கு சாத்தியமான பருமன்கள் என்ன அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. எனவே பொருத்தமான விட முதலாவது விடையாக இருக்கும். சோ 23வது கேள்விக்கு பொருத்தமான விட முதலாவது. கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு கேள்விதான், ரைட்? விளங்குதா? ஆனா இது முக்கியமான ஒரு கேள்வி. இப்படியான கேள்விகள் நீங்க எதிர்பார்க்கலாம். இப்படியான கேள்விகள் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். இப்படி எடுக்கிறல இப்படி ஒரு கேள்வி வர்ற மாதிரிலாம் யோசிக்க வேணா. இப்படியான கேள்விகள் வர சாத்தியம் இருக்குது. ஏன்னா இது நம்ம தியரிக்குள்ள உட்பட்ட வெறுமனே என்ன எண் பருமன்களோட தொடர்புடைய ஒரு கேள்வி. இப்படியான கேள்விகளை கட்டாயம் நீங்க எதிர்பாருங்க. கட்டாயம் இதை தெளிவாக ஒரு பார்த்து விளங்கி எடுத்துக் கொள்ளுங்க. இப்ப நாம இதே டியூட்ல வந்த இன்னும் ஒரு கேள்வி 25வது கேள்விக்கு வருவோம். 25வது கேள்வி. எதுவும் டவுட் இருக்கிறார்கள் கேட்டுக்கொள்ளுங்க. அதை எனக்கு உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தா இந்த கேள்விகள் இப்ப நான் அடுத்த கேள்வி ஷேர் பண்றதுக்கு முதல் இந்த கேள்விகள் எதுவும் டவுட் இருந்தா எனக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சரியா? எதுவும் பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்கு தெரியும், நம்ம டவுட்டுக்குன்னு ஒரு நம்பர் தந்திருக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு 7 வரைக்கும் ரிப்ளை பண்றேன். சரியான? கட்டாயம் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கேள்விகள் முக்கியமான கேள்விகளை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். கட்டாயம் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். 25 நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட பொருள் ஒன்று மீண்டும் எறிய புள்ளியை இப்ப சில நேரங்கள்ல இந்த இன்னொரு விஷயம் இப்ப இதுக்கு மேல் செஞ்ச கேள்வி உங்களுக்கு நான் ஒரு தடவை தான் விளங்கப்படுத்தினேன். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணல. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா நான் இந்த கிளாஸை வந்துட்டு யூடியூப்ல போட்டு விடுறேன். சரியான? யூடியூப்ல நீங்க கட்டாயம் திருப்பி ஒரு தடவை என்ன செய்யலாம் ரிப்பீட் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் இல்லையா? கட்டாயம் நான் இதை யூடியூப்ல இன்ஷா அல்லாஹ் போட்டு விடுறேன், பாருங்க. ஏன்னா நான் அந்த கேள்வியை திருப்பி ரிப்பீட் பண்ணல. சில பேருக்கு இது விளங்காம இருக்கலாம். அப்ப கட்டாயம் யூடியூப்ல நான் போடுறேன், பாருங்க. இப்ப 25வது கேள்வி. நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட பொருள் ஒன்று மீண்டும் எறிய புள்ளியை வந்தடையும் வரையிலான அதன் இயக்கத்திற்கான இயக்க சக்தி நேரத்துடன் தூரத்துடன் மாறுவதை காட்டும் வரைப்பு வழித்தடையை புறக்கணிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாருங்க. தரையிலிருந்து
சரியா? ஒரு பொருளை நாம எறிகிறோம் எடுக்கிறோம், நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்பட்ட ஒரு பொருள். இந்த மாதிரி கேள்வி ஆல்ரெடி நாம நம்முடைய மெக்கானிக்ஸுக்குரிய ரிவிஷன்ல நாம பார்த்திருந்தோம். நம்முடைய F2N ரிவிஷன்ல இந்த மாதிரி கேள்விகளை நாம எப்படி செய்யறோம்னு சொல்லி டீல் பண்ணியிருந்தோம், பேசியிருந்தோம். ரைட், இதை நான் வேகமா செய்து கொடுறேன். நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்பட்ட இந்த பொருள் அப்படியே மேலுக்கு போயிட்டு திருப்பி என்ன செய்யும்? கீழுக்கு வந்து தரையை அடையும். இதோட கேள்வி என்ன? நேரத்தோட தூரத்தோட இந்த பொருள் அடைகின்ற தூரத்தோட, இயங்குகின்ற தூரத்தோட இயக்க சக்தி எப்படி மாறும்? சோ முதலாவது விஷயம், தூரத்தோட இயக்க சக்தியை கேட்டிருக்கிறாங்கண்டா, தூரத்தோட இயக்க சக்தியை கேட்கிறாங்கண்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்த இடத்துல தூரம் பூஜ்ஜியம், ஆரம்பத்துல தூரம் பூஜ்ஜியம் தானே, இயங்கல் ஆரம்பத்துல பூஜ்ஜியம். ஆனா இவருக்கு ஒரு வேகம் இருக்குது, அப்ப இயக்க சக்தி இருக்குது. எனவே தூரம் பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள இவருக்கு ஒரு இயக்க சக்தி இருந்திருக்கணும். சரியா? ஏன்னா வேகம் இருக்குது, இயக்க சக்தி ½ m v². எனவே தூரம் பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள இயக்க சக்தி இருக்கிறது. இப்ப இந்த பொருள் மேலுக்கு போகக்குள்ள இதுல வேகம் குறையும், புவியீர்ப்பு அமர்முடுகள். எனவே இதனுடைய இயக்க சக்தி குறையும். அதி உயர் புள்ளிய அடையக்குள்ள நிலைக்கு வேகம் பூஜ்ஜியமா மாறும். வேகம் பூஜ்ஜியம். எரிய இயக்கம்னா பூஜ்ஜியம் வராது, நிலைக்குத்து இயக்கம்னா அதி உயர் புள்ளியில என்ன? பூஜ்ஜியம். எரிய இயக்கத்துல கிடை வேகம் இருக்கும், அதனால பூஜ்ஜியம் வராது. அப்ப நிலைக்குத்து வேகம் தான் அங்க பூஜ்ஜியம், இங்க மொத்தமாவே வேகம் பூஜ்ஜியம். அப்ப அதி உயர் புள்ளியில வேகம் பூஜ்ஜியம். வேகம் பூஜ்ஜியம் தான் இயக்க சக்தி பூஜ்ஜியம். அப்ப இதுல இருந்து இதுவரைக்கும் இயக்க சக்தி குறைஞ்சிட்டு போயிருக்கணும், அதி உயர் புள்ளியில பூஜ்ஜியத்தை அடையணும். திருப்பி கீழுக்கு வரக்குள்ள புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப கீழுக்கு வரக்குள்ள இது இயங்கிக் கொண்டிருக்கிற தூரம், தூரம் தான கேள்வி. அப்ப கீழுக்கு வர 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 மறுபடியும் வேகம் கூடும், அப்ப மறுபடியும் இயக்க சக்தி கூடும். தரையை அடையக்குள்ள மறுபடியும் வேகத்தில பருமன் v, அப்ப இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்திக்கே வந்து சேரும். அப்ப ஆரம்ப இயக்க சக்தியிலிருந்து இயக்க சக்தி குறையணும், திருப்பி இயக்க சக்தி கூடணும். இதான் நாம சொல்ல வர முதலாவது விடயம். அப்படி பாத்தீங்களா இருந்தால் நான்காவது ஐந்தாவது விட வராது, நான்காவது ஐந்தாவது வராது. அப்ப உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, 1, 2, 3. ரைட், இந்த 3 விடைகள்ல எது பொருத்தமானது? இதைத்தான் நம்ம யோசிக்கணும். இப்ப கவனிங்க, இந்த பொருள் மேலுக்கு போயிட்டு அப்படியே கீழுக்கு வர இந்த சந்தர்ப்பத்துல தூரத்துக்கும் இயக்க சக்திக்கும் என்ன தொடர்பு? நல்லா அவதானிங்க, கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பொருள் இப்படியே மேலுக்கு போகுதுன்னால் இவர வேகம் குறையும் இல்லையா? இங்கே ஆரம்ப வேகம் v, சரி, இது மேலுக்கு போகக்குள்ள வேகம் குறையும், அதே மாதிரி இயக்க சக்தி குறையும் சொன்னேன். ரைட், இதுல என்ன விடயம்? ஒரு பொருளோட வேகத்தையும் தூரத்தையும் தொடர்படுத்துற ஒரு சமன்பாடு இருக்குது. அதாவது v² சமன் u² சக 2as. அதாவது வேகத்தையும் இடப்பெயர்ச்சியையும் தொடர்படுத்துற இப்படி ஒரு சமன்பாடு இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த சமன்பாடு நமக்கு ஒரு விடயத்தை சொல்லி தரும். என்ன விடயம் என்றால், வேகத்திட வர்க்கம் இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகித சமனான தொடர்பு கொண்டிருக்குது. அதாவது இப்ப பாருங்க, v² சமன் u² சக 2as தானே இந்த சமன்பாட்டுல ஆரம்ப வேகம் v, இதுல இருந்து இதுவரையான இயக்கத்தை கருதினா இறுதி வேகம் என்ன? 0. அப்ப இதுல இருந்து இதுவரையான இயக்கத்தை கருதக்குள்ள ஆரம்ப வேகம் v, இறுதி வேகம் என்ன? 0. அப்ப இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் v. மேல் நோக்கி இது இவ்வளவு உயரத்துக்கு போகுது, அப்ப இடப்பெயர்ச்சி உதாரணமா h இப்படி வருமா இல்லையா? வரும். மேல் நோக்கி போகுதுன்னா புவியீர்ப்பு அமர்முடுகள் g² -g இப்படி வரும். இது இங்கால வந்தால் v² சமன் 2gh என்று வரும். யோசித்து பாருங்க, 2ங்கிறதும் புவியீர்ப்பு ஆர்முடுகள்ங்கிறதும் என்ன? மாறிலி. எனவே வேகத்திட வர்க்கம் தூரத்துக்கு அல்லது உயரத்துக்கு நேர் விகித சமன். சரியா? ஆக வேகத்திட வர்க்கத்துக்கும் உயரத்துக்குமான தொடர்பு ஒரு நேர்கோட்டு தொடர்பாகத்தான் இருக்கிறது. ஏன்னா வர்க்கம் உயரம் தூரத்துக்கு நேர் விகித சமனாகும். எனவே இவர் மேலுக்கு போகக்குள்ள சரியான உயரம் கூடக்குள்ள நாம சொல்லிட்டோம், அமர்முடுகிறதால வேகம் குறையும். சரியான? அப்ப இயக்க சக்தி குறையும் சொன்னானே. இயக்க சக்திங்கிறது நல்லா பாருங்க, இயக்க சக்திங்கிறது ½ mv². இயக்க சக்தி என்னத்துல தங்கி இருக்குதுன்னா வேகத்தின வர்க்கத்துல தங்கி இருக்குது. வேகத்தின வர்க்கம் உயரத்துக்கு நேர் விகித சமன்.
எனவே இயக்க சக்தி உயரத்தோடு என்ன செய்யும்னால் நேர்கோட்டுல தான் மாறும். ஏண்டா வேகத்திர வர்க்கம் உயரத்துக்கு நேர்வீத சமன், வேகத்திர வர்க்கம் இயக்க சக்திக்கு நேர்வீத சமன்தான் இயக்க சக்தி உயரத்துக்கு நேர் விகித சமன் தொடர்பு ஒரு நேர்கோட்டு அமைப்புல தான் மாறும். எனவே மேலுக்கு போக போக இயக்க சக்தி குறையுது. அப்ப தூரத்தோட இயக்க சக்தி குறையணும். மேலுக்கு போக போக தூரம் கூடுது, இயக்க சக்தி குறையணும்னால் அது நேர்கோடாகத்தான் குறைஞ்சிருக்கு. திருப்பி கீழுக்கு வரக்குள்ள தூரம் கூடுது, இயக்க சக்தி கூடணும், அப்ப நேர்கோடாகத்தான் கூடும். எனவே இந்த கேள்விக்கு பொருத்தமான விடையாக நாம் எதை செலக்ட் பண்ணுவோம்னா முதலாவது விடை. அப்ப நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இயக்க சக்திக்கும் தூரத்துக்குமான தொடர்பு அல்லது வேகத்திட வர்க்கத்துக்கும் தூரத்துக்குமான தொடர்பு ஒரு நேர்கோட்டு தொடர்பாகத்தான் இருக்கும். சரியானே? ஆனா வேகத்திட வர்க்கத்துக்கும் நேரத்துக்குமான தொடர்பு, வேகத்திட வர்க்கத்துக்கும் நேரத்துக்குமான தொடர்பு எப்படி வராது? ஒரு நேர்கோட்டு தொடர்பாக வராது. சரியா? வேகத்திட வர்க்கத்துக்கும் தூரத்துக்கும் கிராஃப் கேட்டா இப்படி வரும். இதே இது நேரத்தோட இயக்க சக்தி கிராஃப் கேட்டா, இதே இயக்கத்துல இவர் மேலுக்கு போய் கீழுக்கு வர்றதானே, நேரத்துடன் இயக்க சக்தி எப்படி மாறும் கேட்டு இருந்தா கிராஃப் எப்படி வந்திருக்கும்? கிராஃப் வளைஞ்ச கூட வந்திருக்கும். ஏண்டா இயக்க சக்தி வேகத்திர வர்க்கம் நேரத்துக்கு நேர்விகித சமன் இல்ல. சரியானே? ஆனா வேகத்திர வர்க்கம் தூரத்துக்கு நேர்விகித சமன். அப்ப வேகத்திர வர்க்கம் தூரத்துக்கு நேர்விகித சமன்ங்கிறதால இயக்க சக்திக்கும் தூரத்துக்கும் கிராஃப் கேட்டா மனதுல பதிச்சு கொள்ளுங்க, அது நேர்கோடா வரும். இயக்க சக்திக்கும் நேரத்துக்கும் கிராஃப் கேட்டு இருந்தா அது வளைஞ்ச கோடா வரும். சரியான? இதெல்லாமே நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஓகே. சோ இதோட இன்றைய கிளாஸ் நாம இந்த பகுதியை நாம முடிச்சு கொள்வோம். அடுத்த ஒரு கிளாஸ்ல நாம இன்ஷா அல்லாஹ் செய்வோம் எக்ஸாம் 4 அதே போல எக்ஸாம் 6 எக்ஸாம் 5, 6 போன்ற கேள்விகளுக்குரிய டிஸ்கஷனை நாம செய்து கொள்வோம். ரைட்? ஓகே. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.